இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பூஜை எதுக்காக பண்றோம்? இது சித்தியோட ஏற்பாடுதான். சித்தப்பா நல்லபடியா வெளியில வரணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜை பண்றாங்க. ஐயரே, இந்த பூஜையில அவங்க 2 பேரோட சேர்ந்து இவங்களும் கலந்துப்பாங்க. பூஜையில உதயபெருமாள் சாரோட மூத்த பையனும் மருமகளும் தானே கலந்துக்கணும். இவா யாரு? இவங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க பண்ணக்கூடாதுன்னா ஒன்னும் இல்ல. தாராளமா பூஜையில வந்து உட்கார சொல்லுங்க. சரி அண்ணி, எதுக்கு இப்போ அவங்களையும் எங்க கூட பூஜையில கலந்துக்க சொல்றீங்க? ஏன் எங்களை அசிங்கப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் பண்றீங்களா? இப்ப பேசுறது யாரு? இந்த வீட்டு மருமக ரித்திகாவா இல்ல அந்த மோனிகா சேனலோட எம்டியா? நான் யாருக்கு பதில் சொல்லணும்? இல்ல, நீ எப்போ எப்படி பேசுவனே தெரியாது. அதான் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா நான் அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லுவேன்ல, அதான் கேட்டேன். ஓ, நான் மோனிகாவோட சேனலுக்கு எம்டியா போனது உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு அகைன்ஸ்டா நான் ஒரு வேலை செஞ்சேன்னு இப்ப நீங்க என்ன அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணுவீங்களா? பண்ணுங்க, இன்னும் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நான் மாற மாட்டேன். நீங்க சொல்றத மட்டும் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் இதோ நிக்கிறாளே இந்த ஆயிலி கிடையாது. இவதான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருப்பா. நான் அப்படிப்பட்டவ இல்ல. ரித்திகா, இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? பின்ன இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. போதும் ரித்திகா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கபிலா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லு கபிலா, நான் எப்பவுமே உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன்னு நம்பிக்கை இருக்குல்ல? நான் உனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பேன்னு நீ நம்புறல்ல? நான் நம்புறேன்க்கா. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. எங்களுக்கு தான் இப்படி பண்ணா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறமும் ஏன் இத பண்றீங்க? அப்படி எங்களை கஷ்டப்படுத்தி இவங்கள பூஜையில கலந்துக்க சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க.